நம்ம சயின்டிஸ்ட்கள் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க. எத்தனை முதலமைச்சர்? ஒன்னு ஐயா கருணாநிதி, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா. இந்த மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு, நமக்கு பயங்கரமானது. ஒண்ணு கத்துக்க, இங்க பாரு, தெரிஞ்சுக்க பாரு. தண்ணி இல்லைன்னு சும்மா கத்தி பயன் இல்லை. 1500 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி மீதி எல்லாம் கடல்ல கலக்க விடுற இவர்களை சொல்லணும். உங்க பிள்ளைகிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா முழு தண்ணீரை சேமித்து தேக்கிக்கிடுவேன். நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறா இல்லையா, அதை என் மக்கள் நிலந்தர மறுக்கிறான் இல்லையா, நான் 5000 ஏக்கர்ல ஏரி வெட்டுறேன்னு சொல்றேன், அவன் கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு. 5000 ஏக்கர்ல நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி தான் வெட்டணும். ஏரி வெட்டணும் அல்லது ஏர்பூட்டி உழணும், இது ரெண்டு தான் செய்யணும். சொந்தமா பறக்க ஒரு பிளைட் கூட இல்லாத நாய் உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இருக்கா? பதில் இருக்கா? இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு? இண்டிகோ கம்பெனிக்கான யாரு? பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார். ஒரே ஒரு வண்டி அவர் எடுக்கும் போதுதான் நேரம், அவர் போடுறதா ரேட்டு, அவர் கேட்கறதா காசு கொடுத்துடணும். உன் பயணத்தை நீ தீர்மானிக்க முடியாது ராஜா, அவர் தான் தீர்மானிப்பார். நீ மதுரைக்கு எப்ப போகணும், மதுரையில இருந்து ஏற்பி எப்ப திரும்பி சென்னைக்கு வரணும், அவர் தான் தீர்மானிப்பார். இப்ப நீ நல்லா கவனிச்சுக்க, 32,000க்கு மேல இருந்த ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள் 12,000 சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா? எந்த ஐக்கிய தெரியுமா? இந்த திராவிட கோஷ்டி தான். அதனாலதான் நம்ம திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னா திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்றது காரணம் இதுதான். இவன் என்ன பண்ணுவான்னா, மக்கள் வீட ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இடிப்பான். ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்க, குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்கன்னு இடிப்பான். அங்க டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான். நான் என்னடா அண்ணன் எங்க வீடு அடிக்கான், ஓடியா நான் போய் மல் கட்டினோம், அப்புறம் விட்டு போவான். இது நல்லா கவனிச்சுக்க. இந்த ஏரியா ஆக்கிரமிச்சான், சரி ஆக்கிரமிச்சான், என் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க, ஆமாங்க ஐ அக்ரிட், ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது நீ எங்க போய் புடிங்கிட்டு இருந்த? அங்க வட்டாட்சியர் இருந்தாரா, மாவட்ட ஆட்சியர் இருந்தாரா, இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா, இல்லையா அங்க அதிகாரிகள்? உன்னுடைய கட்சிய மாவட்ட செயலாளர் இருந்தானா, வட்ட செயலாளர் இருந்தான்ல. நீ என் மக்கள் ஏரிய ஆக்கிரமிச்சு முதல் செங்கல்ல வச்சாம்பார் வீடு கட்டாத ஏரி ஆக்கிரமிக்கிறான்னு சொல்லியிருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பான்ல. கட்டி 60 வருஷம் குடியிருந்துட்டான். கட்டிட்டான், அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்ட, அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்ட, குடும்பத்தை கொடுத்துட்ட, வாக்குரிமை கொடுத்துட்ட, இந்த கழிவு நீர் வெளியேற காவா வெட்டிட்ட, பால 60 வருஷமா வீட்டு வரி வாங்கிட்ட, திடீர்னு உனக்கு கோமாவில் இருந்துச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா கோபம் வருமா வராத? இது என்ன சேட்டை? நீ இங்க பாரு, மக்கள் ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சதான் பெரியது. வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாது உலகு என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரின் கோட்டமே ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன். உடன் பிறந்தவனே அங்க போ. வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் ஏரியா. லேக் எங்கயான்னு கேட்டீங்கன்னா நோ. என் பங்காளி சொன்னால இங்கன கிணறு இருந்துச்சு, வடிவேலு இங்கன கிணறு இருந்துச்சு ஐயா, இப்ப காணமையா, அந்த கதை தான். ஏய், இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான். மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு வருது, ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு. இங்க பாரு, எதிர்த்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு, அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம் பேசிக்காரு. அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய், ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தூக்கி தூர போட்டு க்ளோஸ் கேஸ். வேற இந்த திருவள்ளூருக்கு மேல வழக்கு ஒரு 5-6 வருஷம் போயிட்டே இருந்தேன். எந்த கோர்ட்ல எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு. 136 வழக்கு. நீதிபதிக்கு யாருக்காவது என்னை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா சீமானுக்கு ஒரு வாய்தா போட வர சொல்லு. போய் ஐயா எஸ் யுவர் ஆனர், அதான் திருவள்ளூர், அது முழுக்க ஏரி தான். உனக்கு சான்று பார்த்துக்க. எம்எம்டி காலனி இருக்கிற தண்ணியில மிதக்கும் ஒவ்வொரு தடவையும் நீ பாத்தீங்கன்னா. எதனால? ஏரியில கட்டினதுனாலதான். இவங்க அறிவு இருக்கு பாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, தாமஸ் ஆல்வா எடிசனு, கிரகாம் பெல், இவங்க எல்லாரும் இவங்க பிச்சை வாங்கணும். மாணவனா இருந்து படிச்சுக்கணும், அம்புட்டு அறிவாளி. அதுல குறிப்பா நம்ம சயின்டிஸ்ட்கள் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க. எத்தனை முதலமைச்சர்? ஒன்னு ஐயா கருணாநிதி, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா. இந்த மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு, நமக்கு
பயங்கரமானது. ஒண்ணு கத்துக்க, இங்க பாரு, தெரிஞ்சுக்க பாரு. டேய், இவங்க ஆட்சி முறைய பாரு. தேசத்தின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். என்னரும் பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப இந்த நாட்டில் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை, அதை இடித்துவிட்டு ஒரு 100 ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும். சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே இடமில்லை, குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூடிவிட்டார்கள், அதனால் புழலிலே 100 ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்கே போகுது என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, நீ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கொலகாரப்பைய, கொள்ளகாரப்பைய, திருட்டுப்பைய, நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. எந்த நாட்டில் மருத்துவமனையில், நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும், ஆரோக்கியமாக சமூகமாகும், வாழுது வளருது என்று பொருள்.